Welcome back our channel. எங்க ஏரியா உள்ள வராத எங்க ஏரியா உள்ள வராத Guys, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமே ரெகுலரா வீடியோ போட்டுடலாம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால தான் வீடியோ போட முடியாம இருந்துச்சு. இனிமே டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து குட் பேட் அக்லியோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 4 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து போயிடலாம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இப்போ ட்ரைலர் பார்த்துடலாம். ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. சிம்ரன் கம்பேக் கொடுத்துக்கிறாங்க. ஓகே காய்ஸ், ட்ரைலர் பார்த்தாச்சு. வெறித்தனமாக தான் இருக்கு. அஜித் சார் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஓகேவா? கம்பேக்னா சின்ன கம்பேக்ல வெறியான கம்பேக்கு. ட்ரைலரு பிரிச்சுட்டாங்க, பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல அந்த ரூபாயும் தாரேன், அதுல அந்த ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க திருப்பி திருப்பி. அதுக்கு அந்த ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப்பு சூப்பரா இருக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து டைலாக்கு அந்த கட்டு எடுத்திருக்காங்கல்ல, ட்ரைலர் கட்டு, அந்த கட்டு சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு ஹைப் இருக்கு. அந்த கட்டுக்காகவே ஒரு ஹைப் எடுத்து அந்த படத்தை போய் பார்க்கணும், இந்த கம்பேக் இருக்கு அப்படின்ற மாதிரி அதில் காட்டியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. அந்த படம் சுத்தமாக எதுவுமே சரியில்லை, நல்லா இல்லை. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்க போது. லவ் இருக்குமா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையான்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பையனுக்காக இது பண்ணுறேன், என் ஒய்ஃப்காக இதை விட்ருக்கேன், எனக்காக இதை விட்ருக்கேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும் போல். அதனால வந்து இவர் ஒரு திருப்பி அவர் விட்டதெல்லாம் அந்த ஃபார்முக்கு அவர் திருப்பி வர்றாரு. அந்த ரவுடி ஃபார்முக்கு வர, அந்த கேங்ஸ்டர் ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது. இதில் லைட்டாக அந்த சிங்க் ஆகுது. ஆனால் அது படம் வந்தால் தான் அவரோட ஃப்ளாஷ்பேக் என்னது, அவர் கரண்ட்டில் அது எதுக்காக சண்டை போடுறாருன்ற மாதிரி தெரியும். நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. யோகி பாபு இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்ரன் மேம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. த்ரிஷா மேம் வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. தலை சொல்லணும்னா ரொம்ப சின்ன எங்கா க்யூட்டாக சூப்பராக இருக்காப்புல. பார்க்கவே அன்ட்டாக இருக்கார். தலை வரார் ஹாலிவுட்டு, அந்த மாதிரி தான். இருங்க பாய் சம்பவம் இருக்குது. 10ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கலாம் அந்த சம்பவத்தை. ஆமாம், அர்ஜுன் தாஸ் லுக்கு வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ ரோலக்ஸ் சார் கொடுத்தாரு பார்த்தியா லுக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவர் டேட்டோலாம் போட்டு ஹேர் கலர்லாம் பண்ணி செஞ்சுட்டாங்க அர்ஜுன் சார் வச்சு. நான் அர்ஜுன் சாருக்காகவே வாய்ஸே தனியா, அந்த வில்லன் கேரக்டருக்கான வாய்ஸ் அது செம்மையா சிங்க் ஆகும். ஃபன்னுக்கு யோகி பாபு சார் இருக்காரு. ஸோ தியேட்டரில் கன்ஃபார்ம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பழைய பாட்டோட கம்பேக் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. புதுசாக என்னென்ன பாட்டு இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் அதை இன்னும் சரியாக பார்க்கல. நான் இப்போ தான் ட்ரெய்லரே பார்க்குறனால எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே சூப்பராக இருந்தது ட்ரெய்லரு. 10ஆம் தேதி என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருந்து
சைன் ஆஃப் பண்ணுறது நான் உங்கள் அருண். நான் உங்க சுந்தர்.